ரீச் ஆகிடும். இங்கே வந்து ஆட்டுக்கால் டெம்பிள் மட்டும்தான் சொல்கிறாங்க. அம்மனுக்கு பயன்படுத்த சேலைகள், வேட்டிகள், அந்த குத்து விளக்கு, இந்த மாதிரி ஐட்டெல்லாம் வந்து ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்து அந்த பெட்டு கொஞ்சம் அதுக்கு ரெண்ட்டுக்கு மேலே வந்து ஜீவன் பீச் ரெசார்ட் இருக்கு இல்லைங்க, பேராஷூட்டில் பறக்கிறதுக்கு தனி சார்ஜஸ். அப்படியே பறக்கும் போதே வந்துட்டு தண்ணிக்குள்ளே நம்மளை அப்படியே முக்கி எடுப்பாங்களாம், டிப் பண்ணி எடுப்பாங்களாம். அந்த டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு 200 rupees. அதை வந்து இப்போ ஆஃபர் பண்ணி தராங்களா. வணக்கம், வெல்கம், ஸ்வாகதம் அன்பு மக்களே. வெல்கம் டு திருவனந்தபுரம் டே 2 வீடியோ. ஆல்ரெடி டே 1 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம், பார்க்காதவங்க அதை பாருங்கள். டே 1ல் வந்துட்டு நம்ம திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ளே இருக்கிற பத்மநாத சுவாமி கோயில், இங்கே ஒரு கணபதி டெம்பிள், அடுத்து மியூசியம், திருவனந்தபுரம் ஜூ, இதெல்லாம் கவர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி டே 2 சிட்டிக்கு அவுட்டரில் உள்ள ஆட்டுக்கால் அம்மன் கோயில், கோவளம் பீச்சு, லைட் ஹவுஸு, அப்புறம் நமக்கு டைம் இருந்தால் லூலு மாலு, இன்னும் சங்குமுகம் பீச்சுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கவர் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம நைட்டே இங்கே ஒரு டார்மெண்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். வெறும் 250 தான். அதோட டீட்டெயில் நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 250க்கு நைட் ஸ்டே, ஏசி, டார்மெண்ட்டில். ஸோ செம்மையாக இருந்துச்சு. நம்ம இப்போது ஆட்டுக்கால் அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்துட்டு ஈஸ்ட் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டு பஸ் எடுக்கணும். நம்ம கோவளம் பீச்சுக்கு போனாலும் சரி, இல்லை ஆட்டுக்கால் அம்மன் கோயிலுக்கு போகணும்னாலும் சரி, ஈஸ்ட் ஃபோர்ட்டுக்கு பஸ் எடுக்கணும். நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க ஆட்டுக்கால் அம்மன் கோயிலுக்கு போய்ட்டு பார்க்கலாம். நான் இப்போது திருவனந்தபுரம் சென்டர்லேருந்து ஈஸ்ட் ஃபோர்ட்டுக்கு பஸ் எடுத்தாச்சு. போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் வெறும் 10 rupees தான். ஸோ நம்ம இது தான் நேற்று வந்தோம் இல்லைங்களா, மகா கணபதி டெம்பிள். ஜஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தான். நீங்கள் இப்போ 1 கிலோமீட்டர் கூட நடக்க முடியலன்னா நீங்கள் ஈஸ்ட் ஃபோர்ட்டு போகிற பஸ் ஏறினா கூட ஓகே, நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே வந்துட்டு இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் நம்ம பத்மநாத சுவாமி கோயிலுமே இருக்குது. மக்களே, நான் கூட ஈஸ்ட் ஃபோர்ட்டுங்கிறது சிட்டியோட இன்னும் ஒரு பகுதியாக இருக்கும், ஒரு 4-5 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஸோ நம்ம அந்த கணபதி கோயிலுக்கு வந்தோம் இல்லையா, 1 கிலோமீட்டரில், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் கொண்டாந்து இறக்கி விட்றாங்க. சரி, ஓகே. இங்கேருந்து இன்னொரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம ஆட்டுக்கால் அம்மன் கோயிலுக்கு போவோம். பஸ்ஸில் போகலாமா இல்லை நடந்தே போகலாமா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபர்தர் அப்டேட் பண்ணுறேன். நம்ம ஈஸ்ட் ஃபோர்ட்லேருந்து ஒரு 10 rupees சார்ஜஸில் லோக்கல் பஸ் யூஸ் பண்ணி ஆட்டுக்கால் அம்மன் டெம்பிள் நேர் வந்துட்டோம். அந்த முக்கு இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் இறக்கி விட்றாங்க. அப்படியே இறங்கி கோயிலை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இங்கே எல்லாமே வந்துட்டு நேற்று கூட நமக்கு இது டீட்டெயில் தெரியாமல் வந்துட்டு அந்த கணபதி டெம்பிளுக்கும் பத்மநாதன் டெம்பிளுக்கும் நம்ம வந்து நடந்தே போயிட்டோம். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். பட் இருந்தாலும் அந்த 1 கிலோமீட்டர் நடக்க முடியாதுங்கிறவங்க இந்த ஈஸ்ட் ஃபோர்ட் பஸ்ஸை யூஸ் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்துட்டு நடக்காமலே ஈஸியாக வந்துட்டு எல்லா டெம்பிளையும் பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லா பிளேசஸுமே வந்துட்டு நம்ம லோக்கல் பைக் ரெண்ட்டுக்கு எடுக்கணும், ஆட்டோ ரெண்ட்டுக்கு எடுக்கணும் அவசியம் இல்லை. பஸ்ஸஸ் நிறையாவே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, உடனேவும் இருக்குது. மோஸ்ட்லி ஒரு 2 to 5 minutes கூட வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ அந்தளவுக்கு பஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்லியாக இருக்குது. நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணியே கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம திருவனந்தபுரத்தை சூப்பராக சுற்றி பார்த்துடலாம். சரி வாங்க, ஆட்டுக்கால் அம்மன் கோயிலில் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது, உள்ளே கேமரா அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா, கேமரா அலோவ் பண்ணால் நான் உள்ளே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இல்லைனா உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டு அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஒரு பஸ்ஸில் வந்து இறங்கணும் இல்லைங்களா, ஒரு பஸ் ஸ்டாப்பு, அதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes நடந்தாலே நம்ம ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயிலை ரீச் ஆகிடும். இங்கே வந்து ஆட்டுக்கால் டெம்பிள் மட்டும்தான் சொல்கிறாங்க, பகவதி அம்மன்லாம் சேர்க்கறதில்ல. பஸ்லேயும் சரி, அங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்லேயுமே ஆட்டுக்கால் டெம்பிள் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி நம்ம இங்கே உள்ளே என்ட்ரி ஆகும்போது சைவ ஹோட்டல்ஸ் நிறையாவே இருக்குது. ஒரு 5 to 10 minutes நம்ம தரிசனம் பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. நம்ம அந்த ஆர்ச் வழியாக தான் உள்ளே வந்திருப்போம். அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு செப்பல் அங்கே கொடுக்கறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்குது. ஸோ அது ஃப்ரீ தான். அதை வாங்கிட்டு ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க. அப்படியே இந்த ஷெட்டுக்குள்ளே வந்தோன்னா இங்கே வந்து லக்கேஜஸ் வைக்கிறதுக்கான பிளேசஸ் இருக்குது. ஸோ இதுவுமே ஃப்ரீ தான். லக்கேஜை கொடுத்து ஒரு டோக்கன் கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து உள்ளே வந்து மொபைல், எலக்ட்ரானிக் ஐட்டெல்லாம் கொண்டு போகலாம், ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கொண்டு போகணும். இப்போ ஒரு 5 to 10 minutes நம்ம சாமி பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. அதை தாண்டி அப்படியே பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு பெரிய ஷெட் இருக்குது. இதுக்கு கீழே வந்துட்டு அந்த இதில் அம்மன் தெரியுறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சேம் போஸ்டர் தான் உள்ள அம்மன் சிலையுமே இருந்துச்சு. இங்கே வந்துட்டு அம்மனுக்கு பயன்படுத்த சேலைகள், வேட்டிகள், அந்த குத்து விளக்கு, இந்த மாதிரி ஐட்டெல்லாம் வந்து ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இருங்க கிட்ட போகிறேன். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கான ட்ரஸ்ட்லேருந்துமே ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் உட்காந்துட்டு அந்த சேலையை எடுத்து ஏலத்துக்கு விட்டுட்டுருக்காங்க. அதில் விருப்பப்பட்டவங்க வேணுங்கிற விலையை கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பஸ்ஸில் வராமல் இன்கேஸ் ஓன் வெஹிக்கிளில் வரீங்க, பார்க்கிங் அந்த மாதிரி இதில் போட்டு வரணும்னா இங்கே பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங் பயங்கர பெருசுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போயே வந்துட்டு ஒரு 100கணக்கான பஸ்ஸுகளும் அதுக்கு மேலே ஒரு 200-300 காருகளும் இங்கே நிற்கும். ஸோ பார்க்கிங் பயங்கரமாகவே இருக்குது.
நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு இப்படி தான் ஷெட்டுக்குள்ளே வருவீங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம ஆட்டுக்கால் பகவதி அம்மன் தரிசனம் முடிந்தது. அப்படியே நம்ம இங்கேருந்து அடுத்து கோவளம் பீச்சுக்கு போகிறோம். நம்ம ஈஸ்ட் ஃபோர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 hour ட்ராவலில் எப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் தெரிஞ்சு பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாண்டில் கொண்டாந்து இறக்கி விட்டுறாங்க. அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இங்கே ஒரு ரோடு போய் பாருங்கள். இதுக்குள்ளேயே வந்துட்டு போனால் பீச் வந்துடும் அப்படின்றாரு. இப்போயே வந்து 11:30 அப்படி ஆகிடுச்சு. நமக்கு ஈவினிங் 4 o'clock அண்ட் 5 o'clock 2 ட்ரெயின் இருக்குது. நம்ம அட்லீஸ்ட் ஒரு 3:30க்காவது திருவனந்தபுரம் சென்ட்ரல் போகணும். அதுக்குள்ளே நம்ம இங்கே என்னென்னலாம் பார்க்குறோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் போகிறோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் வாக்கபிளே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் வியூ தெரியுது. இல்லை எவ்வளோ ப்ரைஸு? இல்லை இப்போ டைம் இல்லை, நெக்ஸ்ட் டைம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஸ்கூபா டைவ் வேணுமான்னு கேட்டாங்க. 3000 rupees 1.5 hour உள்ளே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. பட் இப்போ நமக்கு டைம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்தால் ட்ரை பண்ணலாம். என்ன சார்? இல்லை பட் இது ரெண்டோ ஹவு மச்சு? 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா. சரி, ஓகே, தேங்க். ஆக்சுவலாக இந்த அம்பர்லா மாரி ஒரு செட்டப் இருக்குது பாருங்கள். இந்த அம்பர்லா செட்டப் கீழே அந்த பெட்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதுவுமே வந்து 1 ஹவருக்கு 100 ரூபா சார்ஜஸ் ரெண்டுங்க. இது நம்ம மெரினா பீச்சில் இந்த மாதிரி பெட்டு போட்டிருக்க மாட்டாங்க, அதை மூங்கிலில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக பண்ணது தான் அது. பட் இங்கே கோவளம் பீச்சில் இந்த மாதிரி செட்டப் வந்துட்டு ரெண்டு 1 ஹவருக்கு 100 ரூபா. ஓகே தான், பெட்டு சூப்பராக இருக்குது, நல்லா நல்லாவும் இருக்குது, ரிலாக்ஸாக இருக்கலாம். பட் என்ன, ஓகே 100 ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இங்கே இருக்கிற அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த 100 ரூபாங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. அங்கே பேராஷூட்டில் பறந்துட்டுருக்காங்க இல்லைங்களா, இதுக்கு வந்து பேராஷூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு 2500 ரூபா சார்ஜஸ் சொல்கிறாங்க. பேராஷூட்டில் பறக்கிறதுக்கு தனி சார்ஜஸ்ஸு. அப்படியே பறக்கும் போதே வந்துட்டு தண்ணிக்குள்ளே நம்மளை அப்படியே முக்கி எடுப்பாங்களாம், டிப் பண்ணி எடுப்பாங்களாம். அந்த டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு 200 rupees. அதை வந்து இப்போ ஆஃபர் பண்ணி தராங்களாம். அந்த 200 ரூபா இல்லாமல் 2500 ரூபாய்க்கு உங்களை வாட்டருக்குள்ளே டிப் பண்ணி தரோம், பேராஷூட்டில் பறக்க வச்சு தரோம் அப்படின்னா. ஸோ நமக்கு இப்போ டைம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோட கட்டாயம் வந்துட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஸ்கூபா டைவ் போகணுன்னா அது தனி, அது 3000 ரூபா, இது 2500 ரூபா. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸுமே ரேட் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அதை தாண்டி அங்கே போட்டிங் போயிட்டுருக்காங்க. நாங்கள் போட்டிங் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்க்கலாம். அந்த லாஸ்ட்டில் பாருங்கள், போட்டிங் போயிட்டுருக்காங்க. அதை தவிர்த்து நம்ம இங்கே இந்த அம்பர்லாவை தவிர வேறு எதுவும் இங்கே ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் எதுவும் இல்லை. நிழல் வேணும், எங்கேயாவது நல்லா உட்காரணுன்னா இங்கே எதுவும் நிழல்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது. ஹோட்டல்ஸ் இருக்குது, அதை தாண்டி ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு காம்பவுண்ட் போட்டு அதுக்கு அங்கிட்டு இருக்குது. ஸோ இந்த பீச் ஓரமாக நமக்கு நிழலாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஸோ எதுவுமே இல்லை. நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்குமே வந்துட்டு போய் எங்கேயாவது விசாரிக்கணும், யாரையும் காண்டாக்ட் பண்ணணுன்றலாம் அவசியம் இல்லை. நம்மளை இங்கே வந்த உடனே வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, ஸ்கூபா போகிறீங்களா, பேராஷூட் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1க்கு 2 ஆளாக கேட்டு அதில் ஏதாவது பார்க்கிங் பண்ணலாம், இல்லை ரேட் ஏதாவது யார் கம்மியாக சொல்கிறாங்களோ அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நம்மளை வந்து இங்கே ஒரு சும்மா நடந்து போய்ட்டு இருக்கும்போது அடிக்கடி வந்து கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க மக்களே. அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு அந்த எண்டில் வந்துட்டு பஸ் அவுட்டு இறங்கணும். அப்படியே இப்படி நடந்து வந்தோம். அதில் இது அந்த பக்கம் இருக்குது, சின்னதாக ஒரு மவுண்டன் மாதிரி இருக்குது, அதில் போய் பார்க்கலாம் என்னன்னு. அப்படியே திரும்ப இப்படி நடந்து போகலாம். லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள், இந்த லைட் ஹவுஸ் வரைக்கும் அப்படியே நடந்து போகலாம். இந்த நெட்டுக்குமே வந்துட்டு அந்த அம்பர்லா செட்டப், பெட் செட்டப் இருக்குது. இப்போ இங்கே போட்டுக்கு எவ்வளோன்னு விசாரித்தோம். போட்டுக்கு வந்துட்டு 20 நிமிஷம் லாங் ட்ராவல் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த 20 நிமிஷம் லாங் ட்ராவலுக்கு 2000 ரூபா. 10 minutes மட்டும் ஒரு ஷார்ட் இது கொண்டு போகிறாங்க, ஒரு 3 places மட்டும் சுற்றி காமிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு 1000 rupees. ஒரு போட்டுக்கு மொத்தம் 4 பேர் அலோடு. நீங்கள் சிங்கிளாக போனாலும் சரி, 4 பேர் போனாலும் சரி. 10 minutesனால் 1000 ரூபா, 20 minutesனால் 2000 ரூபா. மொத்தமாக இது எல்லாத்தையும் சேர்த்து 1/2 hour கூப்பிட்டு போகிறாங்க. 3000 ரூபா ப்ரைஸ் கேட்குறாங்க. நீங்கள் மேபி அதை பார்கெனும் பண்ணலாம். ஒரு 500 ரூபா அந்த மாதிரி குறைக்க சொல்லி கேட்டாலுமே குறைக்க ரெடி. இப்போங்க அந்த போட்டில் விசாரிக்கும் போது இப்போ நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நெக்ஸ்ட் டைம் நான் ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட் மட்டும் தான் கேட்குறேன். எனக்கு இப்போ டைம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் வரப்போ வரேன்னு சொன்னேன். அப்போது வந்து ரேட்டெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்போது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் ரிசல்ட்டு நாளைக்கு May 4 ரிசல்ட்டு, இன்றைக்கி May 3 நம்ம வந்துருக்கிறது. அங்கே எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்னாங்க. இப்போது இந்த வருஷம் வந்து ரொம்ப குழப்பமாக தான் இருக்குது, யார் வருவாங்கன்னு சொல்ல முடியாது, கணிக்க முடியல. இப்போ புதுசாக ஒரு ஆள் வந்து அதிகமான ஓட்டுகளை வந்து எல்லா கட்சியில இருந்தும் கலைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த புதிதாக வந்த கட்சி போல் ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷம். மேபி என்ன நடக்கும்னு தெரியல நாளைக்கு. பட் கேரளாக்காரங்க இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸுமே வந்துட்டு அந்த இந்த வருடம் புதிதாக வந்த கட்சிக்கு ரொம்ப வரவேற்போடு இருக்காங்க.
நம்ம கோவா, வர்க்கலா, கோவளம் இந்தமாரி பீச்சஸ்லாம் போகிறதே நம்ம வந்து உலகளாவிய நட்புகளை தேடி தான். உலகளாவிய வெளிநாட்டவர்கள் அங்கே இருக்காங்களா, அங்கே வெளிநாட்டவர்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உலகளாவிய நட்புகளோடு நம்ம மகிழ்ச்சியை வந்து பகிர்ந்துக்க தான் நம்ம வந்து விரும்புவோம், அப்படி இல்லையா? ஸோ ஆகையால் மக்களே, இங்கே உலகளாவிய நட்பு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே அழகாக வந்துட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும், அந்த பெட்டு கொஞ்சம் அதுக்கு ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த கொடையில் இருந்து வெளியில் எடுத்து போட்டு சூப்பராக சன்பாத் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் உலகளாவிய நண்பர்கள் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு கண்டினியூவாக பார்த்தாலே தெரியும், உலகளாவிய நண்பர்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே இருக்காங்க. உங்கள் உலகளாவிய நட்பை நீங்கள் இங்கே பகிர்ந்துக்க, உங்கள் மகிழ்ச்சிகளை இந்த உலகம் ஃபுல்லாக ஷேர் செய்ய நீங்கள் இந்த கோவளம் பீச்சுக்கு கட்டாயம் வரலாம். நல்லா சூப்பரான பிளேஸு. இப்போ நான் மதியம் ஒரு 12 மணிக்கு இங்கே இருக்கேன். 12 மணி வெயிலுக்கு எனக்கு அந்தளவுக்கு ஒரு டயர்டோ ஃபீலிங்கும் இல்லை. ஸோ எனக்கு சூப்பர் ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. நம்ம சென்னை மெரினா பீச்சில் மூங்கில் குடியில் அதில் கீழே இந்த மூங்கில் பெட்டு மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஆனால் அது வந்துட்டு இவ்வளோ க்ளோஸாக இருக்காது. இப்போ வந்து நம்ம இங்கே பீச்சு இல்லைன்னு சும்மா அது உங்க இருக்குது பாருங்கள், தடுக்கி விழுந்தாலே பீச்சில் தான் விழுவோம். ஆனால் அங்கே வந்துட்டு இவ்வளோ தூரத்தில் இருக்காது, அது ரொம்ப தூரத்தில் இருக்கும். நம்ம பீச்சை எங்கேருந்து பார்த்தாலே தெரியாது. பீச்சுக்கு இங்கே மண்மேடு மாரி இருக்குமா, இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தள்ளி தான் இருக்கும். பட் அங்கே ஃப்ரீ, அது கவர்மெண்ட்டே நமக்கு இப்போது ரீசெண்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. பட் இங்கே வந்துட்டு இது ரெண்ட்டு. பீச்சுக்குள்ளே வெறும் பெருசாக எதுவும் இந்த ஷாப்பும் கிடையாது. அந்த இறங்கின இடத்துல 2 கூல்ட்ரிங்க் ஷாப் இருந்துச்சு, இளநீ, சோடா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பெருசாக நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி வந்துட்டு பஜ்ஜி, போண்டா, மீன் வறுவல் அந்தமாரி கடைகள் எதுவும் இங்கே பீச்சுக்குள்ளே எதுவுமே இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே வந்துட்டு அந்த காம்பவுண்டுக்கு அங்கிட்டு தான். அது காம்பவுண்டுக்கு அங்கிட்டு ரோட்லலாம் எதுவும் இல்லை, எல்லாமே வந்துட்டு ஒரு ஹோட்டல்ஸாக தான் இருக்குது. நம்ம ரோட்டு கடை மாதிரியோ இல்லை பீச் ஓரம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு மாதிரியோ அந்த மாதிரி மீன் வறுவல், போண்டா, பஜ்ஜி, வடை அந்த மாதிரி ஐட்டம்லாம் இங்கே நீங்கள் இந்த பீச்சில் இங்கே எனக்கு கிடைக்கல. மேபி இன்னும் வேறு லொக்கேஷனில் எங்கேயும் இருக்குமாங்கிறது தெரியல. ஓகே மக்களே, இந்த கோவளம் பீச்சின் அழகை நீங்கள் கண்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை வந்து இன்னும் அதிகமாக பயணம் செய்யணும்னு ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்குவிங்க. வாங்க மக்களே, அடுத்து இந்த லைட் ஹவுஸ் போகலாம். இங்கே திருவனந்தபுரத்தை வரைக்கும் நமக்கு வந்துட்டு கேரளாவில் உள்ள மற்ற டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி அதிக நான்வெஜ் சாப்பிட்றதோ மற்றபடி ஃபுல் என்ஜாய் ஆக்டிவிட்டியோ இந்த கோவளம் பீச்சை தவிர வேறு எங்கேயும் இருக்காது. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஊரில் தஞ்சாவூர், கும்பகோணம் மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம ஊரில் டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தமாரி ஊர் இது. பாருங்கள், மேலே வந்துட்டோம். இது பார்த்தீங்களா, பட்டை கிளப்புது. வாங்க இன்னும் லைட் ஹவுஸ் உள்ளே போய் பார்க்கலாம். லைட் ஹவுஸ் உள்ளே போகிறோம் வாங்க. நான் க்ளோஸ்டுன்னு சொல்லி கதவை சத்துறாரு. லைட் ஹவுஸ்குள்ளே தான் போக வழின்னு நினைக்கிறேன். பார்க்கிங் ஃபுல்லி நாட் அலோடு. லைட் ஹவுஸ் ரூட் எப்படி? லைட் ஹவுஸ் 3 o'clock சென்ற இடம் இல்லாமல் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. ரீஜன் லைட் ஹவுஸ் இங்கே டீட்டெயில்ஸ் இருக்குது. ரீஜன் லைட் ஹவுஸ் விசிட்டிங் டைம் 10 AM to 12:30 PM, 2 PM to 5 PM. என்ட்ரி ஃபீஸ் வந்துட்டு 20, 10, adults 20, children 10, senior citizen 10, foreign citizen 50, photography 10. மண்டே ஹாலிடே, நோட் பண்ணிக்கோங்க. என்னங்க இங்கே நம்ம ஒரு ஒயின் ஷாப்போட பயங்கர ஷார்ப்பாக இருக்காங்க. மணி வந்து 12:33, 12:30 தான் க்ளோசிங் டைமு. 12:33 கேட் க்ளோஸ்டு. ஒரு 3 நிமிஷம் தான் வித்தியாசம், க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கேட்டு பார்த்தோம், நமக்கு ரிட்டன் 4 o'clock ட்ரெயின் இருக்குது. சென்னையிலேருந்து நாங்கலேருந்து வந்திருக்கோம். ஒரு ஆள் மட்டும் அலோவ் பண்ணுங்கள் ரெக்வஸ்ட் பண்ணோம். பட் நாட் அலோடு, ஸ்ட்ரிக்ட்லி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூவாரி ஐலாண்டுன்னு சொல்லி ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டில் வந்துட்டு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஒரு போட்டிங் ஒரு 1/2 hour கூப்பிட்டு போவாங்க, ஒரு 1/2 hour கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த போட்டிங்கில் அங்கே கொண்டு ஒரு தீவில் வந்து ஒரு மணல் திட்டில் இறக்கி விட்ருவாங்க. அந்த மணல் திட்டு வந்து ஃபுல்லாகவே வந்து கோல்டன் சேண்டாக இருக்கும். ஆல்ரெடி அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நான் இந்த வீடியோட எண்டில் அந்த லிங்க் அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இருந்தாலும் நான் இப்போ இதில் மிடில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த சேண்டு ப்ளஸ் அங்கே ஒரு ஒட்டகம் இருக்கும், அதில் சவாரி பண்ணலாம். ஒரு பக்கம் ஆறும், ஒரு பக்கம் இந்தமாரி ஆறு பறிக்கிற கடலும் இருக்கும். ஸோ அழகான பிளேஸு. அங்கே ஒரு 1/2 hour விசிட் பண்ணிட்டு திரும்ப வர மாதிரி இருக்கும். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ப்ளஸ் அந்த கோல்டன் சாண்டு ஐலாண்டை போய்ட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு வரலாம். அது இங்கேருந்து நம்ம கோவளம் பீச்சிலேருந்து ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு 15 கிலோமீட்டர்ஸில் அது இருக்குது. நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வரீங்க, திருவனந்தபுரத்தில் இருக்கிற எல்லா பிளேஸையும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதையும் போய்ட்டு கட்டாயம் பார்த்துட்டு வந்துடுங்க. இங்கேருந்து அது ரொம்ப பக்கம் தான். நம்ம இந்த
லைட் ஹவுஸ் ஓரமாக நடந்து வந்துட்டுருந்தோம் இல்லைங்களா, இங்கிட்டே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஜீவன் பீச் ரெசார்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கேயே ஒயின் ஷாப்பு பார் எல்லாமே இருக்குது. ஸோ கிங்ஃபிஷர்னு பெரிய போர்டே போட்டிருக்காங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுற மக்கள் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த ஜீவன் பீச் ரெசார்ட்டை பார்த்துக்கோங்க. இந்த லைட் ஹவுஸ்லேருந்து அப்படியே கொஞ்சம் பக்கம் தான். இந்த பீச்சு மேலே உட்காந்து நீங்கள் அருந்திக்கிட்டு இந்த அழகாக ரசிச்சுட்டு இருக்கலாம். நம்ம அந்த பீச்சுக்குள்ளே நடந்துகிட்டு இருந்தோம். அப்படியே இப்படி வெளியில் வந்து இந்த ரோட்டோரம் அப்படி நடந்து வந்தால் இங்கே பாருங்களேன், இங்கேயும் ஒரு கடை இருக்குது, சார் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கேருந்து அழகாக அங்கே வந்து மாடியில் இருந்துச்சு, இங்கே வந்துட்டு கீழே இருக்குது. மாடியிலேருந்து நீங்கள் அந்த கடையில் இருந்தால் அழகாக ரசிக்கலாம். இங்கே தரவரமாக உட்காந்து அழகாக ரசிக்கலாம். வெல்கம் டு சங்குமுகம் பீச். இப்போ நம்ம சங்குமுகம் பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னா, திருவனந்தபுரம் அந்த ஈஸ்ட் ஃபோர்ட்டுன்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வெறும் ஒரு 20 மினிட்ஸில் ஒரு 15 ரூபா சார்ஜஸில் சூப்பராக கொண்டாந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த சங்குமுகம் பீச் எங்கே இருக்குது அப்படின்னா, இது அந்த ஒயிட் கலர் காம்பவுண்டு தெரியுது பாருங்கள். இந்த காம்பவுண்டு ஃபுல்லாகவே வந்து ஏர்போர்ட்டு, திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே நேர் எதிராக தான் இந்த சங்குமுகம் பீச் இருக்குது. அப்போ இந்த பீச்சுக்கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு சில பராமரிப்பு வேலைகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. அதனால் இங்கே எந்த அலோடும் இல்லை. கரையோரம் ஃபுல்லாகவே ஏதோ மண்ணை கொட்டி ஏதோ வேலை பார்த்துட்ருக்காங்க. இதை தாண்டி மக்கள் அங்கே போயிட்டு அந்த கார்னரில் போய் குளிச்சுட்ருக்காங்க. இங்கே மற்ற பீச்சுகள் மாரி இங்கே எதுவும் ரெசார்ட்டோ இல்லை பயங்கரமான கேமிங் ஆக்டிவிட்டீஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒரு சின்ன நார்மல் பீச்சு. ஸோ அந்த மாதிரி மணிமண்டபத்தில் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருக்கலாம். நீங்கள் பீச்சில் போய்ட்டு குளிக்கலாம், காற்று வாங்கலாம். மற்றபடி இங்கே வந்துட்டு கேமிங் ஆக்டிவிட்டீஸோ மற்ற ரெசார்ட்ஸோ அந்த மாதிரிலாம் பெருசாக எதுவும் இல்லை. நம்ம மெயின் ரோட்டில் அங்கே பஸ்ஸில் இறங்கி இந்த வழியாக தான் அப்படியே உள்ளே வரும். இந்த வழியாக வந்து பீச்சுக்கு போவோம். பீச் இங்கிட்ட தான் இருக்குது. இப்போ அலோடு இல்லை, ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. அதான் நீங்கள் நமக்கு உள்ளே வர வழியிலே ஆடை இல்லா ஒரு அழகிய சிலை இருக்குது. நான் இங்கே லோக்கல் உள்ள மக்கள்கிட்ட கேட்டேன், ஏன் இங்கே ஆடை இல்லாத இப்படி ஒரு சிலை வச்சுருக்காங்க, இதுக்கு பின்னாடி எதுவும் அர்த்தங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அர்த்தம்லாம் எதுவும் இல்லை, அது ஒரு அழகுக்காக வச்சுருக்காங்க அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. ஸோ அழகாக இருக்கும்போது அதில் அர்த்தம் தேடக்கூடாது. இங்கே ஒரு சிலை இருக்குது. இங்கே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. செம அழகாக இருக்குது. இதேமாரியே ஒரு ஆடையில்லா சிலை வந்து நம்ம மலம்புழா டேம்லேயும் இருக்குது. நம்ம மலம்புழா டேம் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருப்போம். ஸோ இதோட நம்ம 2வது பிளேஸ் இப்படி பார்க்குறோம். இதோட அர்த்தம் என்னன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வாங்க அப்படி நம்ம போய் பஸ் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் வழியாக தான் திரும்ப போவோம். ஏர்போர்ட் வழியாக போகும்போது போகிற வழி இருக்குது. நமக்கு வந்து சைடில் வந்து கடல் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அந்த கடல் அலைகளையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே மக்களே, இப்போ நம்ம வரும்போது சங்குமுகம் பீச்லேருந்து பஸ் வந்து பீச் வழியாக வராமல் வேறு ரூட் வழியாக வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போது திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. இந்த திருவனந்தபுரம் டே 2 அந்த டே 1 டே 2 வீடியோ இதோட முடிஞ்சுது. இந்த திருவனந்தபுரம் டே 1 அண்ட் டே 2 வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் ஊக்கி வச்சுக்கிட்டே இருங்க. நன்றி மக்களே. பாய் 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 பாய்.